ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யார் அது? நீதிமான் என்றால் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே நீதிமான். ஆமென். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆசீர்வாதங்கள் என்றாலே நாம் சம்பாதிக்கிற பணமோ பொருளோ நம்முடைய ஆஸ்தியோ இதுதான் ஆசீர்வாதங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் என்பது பரலோகத்தின் தேவனிடத்திலே மனிதனிடத்திலே அது கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கிறது ஆசீர்வாதம் இல்லையா? கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நாம் தேடி ஓடுகிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவுள்ளதாய் பலன் உள்ளதாய் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதுனால அதுல எந்த துக்கமோ துயரமோ எந்த பிரச்சனைகளோ வேதனைகளோ கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இதே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்போ இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நாம் தேடி ஓடி சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்துல வேதனைகள் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அந்த வேதனை வந்தாலே பணம் அதிகமா, நம்முடைய ஆசீர்வாதங்கள் அதிகமா இருந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்வது? நம்முடைய சிந்தை எல்லாம் அந்த ஆசீர்வாதத்து மேலே, நம்முடைய பொருளின் மீது, ஆஸ்தி மேலேயே இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்திலிருந்து நாம் சம்பாதித்து நமக்கு வருவதல்ல, பரலோகத்தின் தேவன் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நீதிமானாகிய நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறான். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே அவரால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறீர்களா? உண்மையாகவே நீங்க நீதிமான் தான். அந்த நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உண்மையாகவே ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆஸ்திகளை நாம் தேடி ஓடி அலைந்து திரிந்து கடைசியில பாருங்க, அதுல துன்பமும் துக்கமும் துயரமும் தான் மிச்சம். எந்த ஒரு நன்மையும் கிடையாது, மனதுக்கு ஒரு சமாதானம் கிடையாது. ஆனா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல பாருங்க, ஒரு நிறைவு, ஆசீர்வாதம், அதுல ஒரு முழு திருப்தி அதுல காணப்படும். ஆமென். நிச்சயமாகவே நம்முடைய தலையின் மேல் உள்ள ஆசீர்வாதம் அது கர்த்தர் தருகிறதா இருக்கிறது. குறிப்பா நீதிமானாகிய நம்மேல் தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேனா, நான் நீதிமான் தான், என்னுடைய தலையின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். இந்த காலவேளை இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானாகிய உங்கள் தலையின் மீது ஆசீர்வாதங்கள் இன்று முதல் தங்க போகிறது. ஆமென். ஏன்னா பிசாசானவன் பாருங்க, எந்த ஆசீர்வாதமும் நம்ம கிட்ட தங்க கூடாது, வர மாதிரியே வெளியில போகணும்னு தான் அவன் விருப்பப்படுறான். ஆனா கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ உண்மையாகவே இந்த வார்த்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய், இந்த வார்த்தையை நன்கு அறிந்தவர்களாய், கர்த்தருடைய எனக்கு வருகிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடாது, அது பரலோகத்தின் தேவனிடத்தில் எனக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த காலவேளையில அந்த ஆசீர்வாதத்திற்காக, அவர் தருகிற ஆசீர்வாதம் அது என் தலை மேல, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் மீது, என் தலைமுறைகள் மீது அவருடைய ஆசீர்வாதங்கள் தங்க வேண்டும். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அருமையான தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்றைக்கு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும்
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. அநேக பணம் வருகிறது போல இருக்கிறது, செல்வம் வருகிறது போல இருக்கிறது, ஆனா எப்படி போகுதுன்னே தெரியல என்று அநேக பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அவர்கள் வீட்டிலே, அவர்கள் தலையின் மீது அந்த ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இன்று முதல் அந்த ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த காலத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, ஊழியத்திலே, அவர்கள் வாழ்க்கையிலே தங்கட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நித்தியமான ஆசீர்வாதங்கள் நீதிமானுடைய சிரசின் மீது, உங்க குடும்பத்தின் மீது, உங்க தலையின் மீது இன்று முதல் ஆசீர்வாதங்கள் தங்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் இன்று முதல் உங்க குடும்பத்துல அந்த ஆசீர்வாதங்களை தங்க செய்ய போகிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், பலப்படுங்கள். God bless you. ஆமென்.